அண்ணன் இருக்க வேணாம் ப்ளீஸ் சாரி அவர் பண்ண தவறு சாரி அண்ணா வேணாம் அண்ணா வேணாம் அவனை பார்க்கணும் நான் சாரி சொல்லிடுவேன் எம்எல்ஏ. பல்லடத்தில் நடைபெற்ற கருத்தரங்கு நிகழ்ச்சியில் திமுக எம்எல்ஏ செல்வராஜ் சட்டமன்ற கூடுதல் செயலாளரை மன்னிப்பு கேட்க வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கருணாநிதி நூற்றாண்டு விழா என்ற பெயரில் கருத்தரங்கம் நடைபெற்றது. அப்போது சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ்க்கு மேடையில் இருக்கை ஒதுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அவர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் முன்னிலையில் சட்டமன்ற கூடுதல் செயலாளர் ரவிச்சந்திரனை திட்டி தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து சட்டமன்ற செயலாளர் மன்னிப்பு கேட்டார். மாணவர்கள் முன்னிலையில் பொதுவெளியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆணவத்துடன் நடந்து கொண்ட நிகழ்வானது அங்கிருந்தவர்களிடையே முகம் சுளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. பொதுவாகவே திமுகவினருக்கு பொதுவெளிகளில் எப்படி பேச வேண்டும் என்பதே தெரியாமல் இப்படிதான் தத்தி போன்று செயல்படுவார்கள் என்று இணையவாசிகளும் விமர்சித்து வருகின்றனர். திமுகவினரின் இதுபோன்ற செயல்களாலே மக்கள் திமுக அரசின் மீது அதிருப்தியில் இருந்து வருவதாக அரசியல் பார்வையாளர்களும் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். அந்த வகையிலேயே திமுக அமைச்சர்கள் மக்களிடமும் அரசு அதிகாரிகளிடமும் கடுமையாக நடந்து கொள்வதும் இழிவுபடுத்தும் வகையில் பேசி வருவதுமான காணொலிகள் அவ்வப்போது இணையதளங்களில் வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்தி வருவதும் கவனிக்கத்தக்கது.